இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட தமிழ்நாட்டு மேல இருக்கிற கடன் சுமை 9,00,000லேருந்து 10,00,000 கோடி கடன் சுமை வந்து நம்ம தமிழ்நாட்டு மேல மட்டுமே இருக்கு. இது எப்படிடா இவ்வளோ வந்துச்சு? கீழ ஒரு பிக்சரே நான் போடுறேன் பாருங்க. இதுவரைக்கும் நம்மளோட நாட்டுல வந்துட்டு ஆட்சி செஞ்ச ஆளர்களோட எண்ணிக்கைய பாருங்க. அதுல இருந்த கடன் வந்துட்டு வெறும் 5,00,000 கோடி. ஆனா, இந்த வெறும் 4 வருஷம் 2021லேருந்து 2025 வரைக்கும் வெறும் 4 வருஷம் ஆட்சி இருந்த திமுகனால வந்த கடன் மட்டுமே அதே 5,00,000 கோடி, மொத்தமாக 10,00,000 கோடி கடன். அவ்வளோ கடன் வாங்குறீங்க, சரி ஓகே. டெவலப்பிங் கண்ட்ரி, டெவலப்பிங் ஸ்டேட்டு எல்லாம் வாங்குறீங்க சரி. அந்த கடனை வாங்கி என்ன செஞ்சீங்க? கிட்டத்தட்ட வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் ஆன 1947லேருந்து வாங்கின கடன் 5,00,000 கோடி. அதுலவே வந்து நம்மளால எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் நம்ம கண் கூட பார்க்க முடியுது. எல்லாமே நம்ம செய்ய முடியுது. எல்லாமே நம்ம பண்றோம். ஆனா நீங்க வாங்குன அந்த 4 வருஷத்துல வாங்குன 5,00,000 கோடியில என்ன டெவலப்மெண்ட், என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க வந்து உருவாக்கி இருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு? யோசிச்சு பாருங்க மக்களே. தயவு செய்து 5,00,000 கோடி கடன் அசால்ட்டா வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஆட்சியில உட்கார்ந்துருக்காங்களே. இத மறுபடியும் மீண்டும் தொடரணுமான்னு தயவு செஞ்சு யோசிச்சு பார்த்து வாக்களிங்க. இந்த ஆட்சி மறுபடியும் தொடர்ந்துச்சுன்னு சொன்னா இன்னும் என்னென்ன நடக்கும்னு சொல்லி நமக்கே தெரியாது. கொரோனால கூட அதிமுக ஆட்சி செஞ்ச போது கூட இவ்வளவு கடன் வாங்கல. ஆனா நீங்க வாங்குனீங்களே, எதுக்காக வாங்குனீங்க? ஏதாவது உங்களால நிரூபிக்க முடியும், நாங்க இதுக்காக வாங்கணும், இதுக்காக செஞ்சோம்னு சொல்லி உங்களால நிரூபிக்க முடியுமா? முடியவே முடியாது உங்களால. தயவு செய்து எல்லாருமே ஓட்டு போடும்போது நமக்கு ஏன் இவ்வளோ கடன் வந்தது, எதனால வந்துச்சு அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து தயவு செய்து ஓட்டு போடுங்க. மாற்றம் ஒன்றே மாறாதவை. தயவு செய்து மாற்றத்தை நோக்கி எல்லாரும் ஓட்டு போடுவீங்கிற நம்பிக்கையோட நன்றி.